இங்க மக்களுக்காக குரல் கொடுக்குறதையும் சரி, மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக வந்து நிக்கிறதுலயும் சரி, நாம் தமிழர்களுக்கு நிகர் நாம் தமிழர்கள் தான். காரணம், சும்மா போற போக்குல நம்ம சொல்லலங்க. அதாவது செவிலியர் பிரச்சனை, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், தமிழ்நாடு பேருந்துலேருந்து நீக்கப்பட்ட பேர வந்து திருப்ப ஒரு ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டுனதா இருக்கட்டும். இப்ப நான் வந்து சமீபத்தில சொல்றேன். அதுக்கு முன்னாடி எல்லா பிரச்சனைகளுக்கும் அஜித் கொலை வழக்கா இருக்கட்டும், அத்தனையிலயும் முன்னெடுத்து போராட்டம், ஆர்ப்பாட்டம்னு நடத்தி மக்களோட உரிமைக்கும், பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கிற ஒரு கட்சியா நாம் தமிழர்கள் வளர்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பல பேர் வர்றதுனால அவங்களுடைய ஓட்டு சதவீதம் வீழ்ச்சி அடையுதுன்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியலங்க. சமீபத்தில் நடந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்ட நம்ம எல்லாரும் பார்த்தோம். எவ்வளவு பெரிய கூட்டம், திரள் 234 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி இருக்கு. எந்த ஒரு கட்சியும் இன்னைக்கு ஆண்ட கட்சியா இருக்கட்டும், ஆளுகிற கட்சியா இருக்கட்டும், 234 தொகுதியில உள்ள வேட்பாளரை ஒரே மேடையில அறிவிக்க முடியுமா? அதாவது ஒரு கட்சி சின்னத்துல நிறுத்த முடியுமா? முடியாது. ஏன்னா, இன்னைக்கு கூட்டணி உள்ள பல பேர் சிக்கி கிடக்குறாங்க. அதையெல்லாம் தவிர்த்து மக்களுக்கு குரல் கொடுக்கணும்னா, அதாவது ஏற்கனவே ஊழல் செஞ்ச கட்சியும் சரி, இப்ப ஊழல் செஞ்சுகிட்டு இருக்கிற கட்சியும் சரி, இவனோட சேர்ந்தாக்க நம்மளும் அந்த கரை படிய வேண்டிய சூழல் உருவாகும் அப்படிங்கிறதுனால, மக்களுக்கு உன்னதமான ஒரு ஆட்சிய குடுக்கணும். மக்களோட பிரச்சனைகள்லாம் களையணும் அப்படின்னாக்க, நம்ம தனிச்சு தான் நின்னு போட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு செயல்படுகிறார் சீமான் அவர்கள். பல பேர் அவருக்கு வந்து பேசுறாங்க. ப ப பெட்டி வாங்கிட்டாங்க. 234 பேர் டம்மி வேட்பாளர் போட்டுருக்காங்கன்னு பல பேர் குறை பேசுறாங்க. இதெல்லாம் வந்து வேடிக்கையா இருக்குது. ஏங்க நீங்க களத்துக்கும் வர மாட்டீங்க. களத்துல நிக்கிறவனையும் குறை சொன்னீங்கன்னா, என்னதான் இது குறை சொல்லிட்டே தான் இருப்பீங்களா வாழ்க்கை ஃபுல்லா? அந்த மனுஷனுக்கு கை தான் குடுத்து பாருங்களேன். ஒரு டைம் வாய்ப்பு கொடுங்களேன். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். எவ்வளோ பேருக்கு இங்க வாய்ப்பு குடுத்துட்டோமேங்க. திருப்பி திருப்பி நம்ம அழுதுட்டு தானங்க இருக்கிறோம். கடைசி நேரத்துல எல்லா அரசியல்வாதிகளும் இறுதி நேரத்துல நல்லா செய்வாங்க. ஆனா அதுக்கு பிறகு நம்ம போராட்டம், பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்படின்னு போராட்டத்து மேல போராட்டத்த ஏற்படுத்தி அவங்க மேல அதிருப்தியான ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். கடைசி நேரத்துல குடுக்குற ஒரு 5000மோ, 3000மோ நம்மள வந்து திருப்திப்படுத்தி ஓட்ட வாங்கிட்டு போயிடுறாங்களே! இது காலங்காலத்துக்கு நமக்கு வந்து நிம்மதிய குடுத்துருமா? நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருமா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மிக முக்கியமான நம்ம களத்துல நிக்கக்கூடிய ஒருத்தர நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு தான் நமக்குள்ள பயணிக்கிற சாமானிய மக்களா இருக்கிற ஒரு நல்ல படிச்சவங்களையும் பார்த்து, நாம் தமிழர் கட்சி வந்து 234 பேர வந்து தேர்ந்தெடுத்திருக்கு. சட்டமன்ற தேர்தலுக்கு நிறுத்தியிருக்காங்க. அவங்கள நம்ம வரவேற்கணும், ஆதரிக்கணும், ஓட்டு போடணுங்க. சும்மா வந்து நம்மளுக்கு நல்லது செய்யலாம், நல்லது செய்யலாம் நம்ம சொல்லியிருந்தேன்டா, யாருக்கோ ஓட்டு போட்டுப்புட்டு 5 வருஷம் வரையும் ஐயோ! எங்களுக்கு நல்லது செய்யலையே, இப்படி பண்றாங்களே, இப்படி பண்றாங்கன்னு அழுது புலம்புறத விட்டுட்டு, நல்ல வேட்பாளர்கள் களத்துல நிக்கும்போது அவங்களுக்கு ஓட்ட போடுங்களேன். ஏங்க அந்த மண்ணுக்காக எவ்வளோ போராடுறாங்க பாருங்க. எத்தன மாநாடுங்க, எத்தன மாநாடுங்க. குரலற்ற மனிதர்களின் குரலா இன்னைக்கு சீமான் நிக்கிறாரே. இதுக்கு மேல ஒரு மனுஷன் எப்படிங்க போராட முடியும்? தயவு செய்து அனைவரும் ஓட்டு போடுங்க. இப்ப சீமானன் நம்ம அம்மா கூட வந்து பாருங்க, ஓட்டு கேட்க எப்படி வந்து கூப்பிடுறாங்க மாநாட்டுக்கு. அதாவது தன் மகன் அப்படிங்கிறது இல்லங்க. இந்த தமிழ் வாழணுங்க. தமிழ் சமுதாயம் வாழணுங்க. அதுக்காக ஒரு மனுஷன் குரல் குடுத்துட்டே கிடக்குறாரு. அவங்க அம்மா கூட வாங்க இந்த சனிக்கிழமை போய் அடுத்த சனிக்கிழமை எல்லாரும் வந்துருங்கப்பா மாநாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எழுச்சி பாருங்க. அது 90 வயசு, 80 வயசு, 85, 90 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அவங்க களத்துல வந்து நிக்கிறாங்க. ஏங்க உரிமைக்காக வந்து நிப்போங்க. தயவு செய்து எல்லாரும் ஒரு ஓட்டு நாம் தமிழருக்கு செலுத்துங்க. தயவு செய்து செலுத்துங்க. மாறி, மாறி செலுத்திட்டீங்க. காசு வாங்கி செலுத்திட்டீங்க. எல்லாமே பண்ணிட்டீங்க. ஒரு விடியலும் இங்க கிடைக்கல. தயவு செய்து ஒரு தடவ நாம் தமிழருக்கு ஒரு வாக்க செலுத்துங்க.